நம்ம தல ஏகே அஜித் குமார் அவர்கள் இப்ப கார் ரேஸ்ல பிஸியா இருக்காரு. இப்ப நம்ம தல ஏகே அஜித் குமார் அவர்களுடைய கார் ரேஸ் பயணத்த பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ் ஒண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த வெப் சீரிஸ இப்ப டைரக்டர் ஏ.எல். விஜய் தான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்ம ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம தல ஏகே அஜித் குமார் அவர்களுடைய இந்த டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ் உடைய அபிஷியல் ட்ரைலர் ஒண்ணு YouTubeல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ்க்கு ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் வொர்க் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப் சீரிஸ்க்காக அவர் வொர்க் பண்ணிருக்கிற ஒரு போட்டோ ஒண்ணு ஷேர் பண்ணியிருக்காரு சோசியல் மீடியாவுல. கூடிய சீக்கிரம் இந்த டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ் உடைய அபிஷியல் ரிலீஸ் டேட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். ஆக்டர் நிவின் பாலி ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க மலையாள மூவி தான் சர்வம் மாயம். இப்ப ஆக்டர் நிவின் பாலியுடைய சர்வம் மாயம் படம் தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. படம் இப்ப 50 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இப்போதைக்கு இந்த படத்த மலையாளம் லாங்குவேஜ்ல மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம இந்த படத்த தமிழ்ல எதிர்பார்க்கலாம். பாகுபலி பிரபாஸ் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ராஜா சாப். ராஜா சாப் படத்துல ஆக்டர் நித்யா அகர்வால், ஆக்டர் மாளவிகா மோகன், ஆக்டர் ரதி குமார் அப்படின்னு 3 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பிரபாஸ் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க ராஜா சாப் படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படம் ஒரு சூப்பரான காமெடி, ஹாரர், ஆக்ஷன் கலந்த ஒரு என்டர்டெயின்மென்ட் கமர்ஷியல் படமா எடுத்திருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துல நம்ம பிரபாஸ் அவர்கள் ஒரு ஜோக்கர் கெட்டப்ல வராரு. அத பார்க்கவே அப்படியே பயங்கரமா இருக்கு. இப்போதைக்கு ராஜா சாப் படத்துடைய அபிஷியல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ் ட்ரைலரையும் இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராஜா சாப் படத்துடைய ட்ரைலர் இப்ப YouTubeல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. பிரபாஸ் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க ராஜா சாப் படம் ஜனவரி 9 ஒரு பேன் இந்தியா மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் கிச்சா சுதீப் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மார்க். மார்க் படம் போன வாரமே கன்னடம் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2026 ஜனவரி 1 நியூ இயர் ஸ்பெஷலா தமிழ், தெலுங்கு லாங்குவேஜ்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரைலரையும் இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷன்ல ஆக்டர் நயன்தாரா அவர்கள் லீட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்க படம் தான் மூக்குத்தி அம்மன் 2. மூக்குத்தி அம்மன் 2 படத்தை வெல் பிலிம் இன்டர்நேஷனல் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2 படத்துல ஆக்டர் ரெஜினா கிசன்ட்ரா, ஆக்டர் ஊர்வசி, ஆக்டர் குஷ்பு, ஆக்டர் ஸ்னேகா அப்படின்னு நிறைய நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இப்ப மூக்குத்தி அம்மன் 2 படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாம மூக்குத்தி அம்மன் 2 படம் 2026 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் பிரதீப் ரங்கநாதனை ஹீரோ வச்சு டிராகன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை கொடுத்த டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்களை வச்சு அவருடைய 51வது படத்தை டைரக்ஷன் பண்றதா ஏற்கனவே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை ஏஜிஎஸ் அர்ச்சனா கல்பாத்தி தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துக்கு காட் ஆஃப் லவ் அப்படின்னு டைட்டில் வச்சிருந்தாங்க. இப்ப இந்த படத்துடைய ஷூட்டிங் 2026 மார்ச்ல ஸ்டார்ட் பண்ண போறதா இப்ப டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அவர்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்கிறதாவும் அந்த ஸ்டோரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிடிச்சிருக்கிறதாவும் இப்ப தகவல் வந்திருக்கு. இந்த ஸ்டோரி ஓகே ஆனா இதுதான் தலைவர் 173 படம் அப்படின்னு இப்ப தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் என்ன அப்டேட்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து மட்டும் இல்லாம டைரக்டர் ராம்குமார் பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை டைரக்ஷன் பண்ணி அந்த பார்க்கிங் படத்துக்கு தேசிய விருதும் வாங்கின டைரக்டர் ராம்குமார் அவர்கள் நம்ம எஸ்டிஆர் வச்சு ஒரு படத்தை டைரக்ஷன் படத்தை ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் நடிக்கிற 49வது படம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த படத்துல ஆக்டர் கைலு லோகர் தான் ஹீரோயினா நடிக்கிறதாவும் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணி எல்லாமே முடிஞ்சு ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜுக்கு போய் அதுக்கப்புறம் இந்த படத்தை அப்படியே விட்டுட்டு நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல அவருடைய 49வது படமான அரசன் படத்துல நடிக்க போயிட்டாரு. அதனால இந்த படம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு இப்ப வரைக்கும் எந்த நியூஸும் தெரியல. ஆனா இப்ப பார்க்கிங் படத்துடைய டைரக்டர் ராம்குமார் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஸ்டோரியை சொல்லி அந்த ஸ்டோரியும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிடிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த ஸ்டோரி ஓகே ஆனா டைரக்டர் ராம்குமார் அவர்கள் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் மூலியமா நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு டைரக்ஷன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்களை ஹீரோ வச்சு டைரக்ஷன் பண்ண நினைச்ச 2 சூப்பரான டைரக்டர்ஸுமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கதை சொல்லியிருக்காங்க. எந்த கதை ஓகே ஆக போகுது, இவங்க 2 பேர்ல யார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு படம் எடுக்க போறாங்க, இல்ல 2 பேர் கூடயும் ஒரு படம் பண்ணுவாரா அப்படின்னு வெயிட் பண்ணி அடுத்தடுத்த அப்டேட்ல தெரிஞ்சுக்கலாம். அருள்நிதி ஆக்டிங்ல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் டிமாண்டிக் காலனி 1, டிமாண்டிக் காலனி 2. டிமாண்டிக் காலனி 2 படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் சூப்பரான ஒரு கனெக்டிவிட்டி காட்டி படத்தை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பார்ட் 2ல தான் நம்ம பிரியா பவானி சங்கர் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இப்ப டிமாண்டிக் காலனி பார்ட் 3 படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்ப பார்ட் 3 படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை 2026 நியூ இயர் அன்னைக்கு ரிலீஸ் பண்றதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாம டிமாண்டிக் காலனி படத்துடைய எண்டிங் இந்த தேர்ட் பார்ட் தான் அப்படின்னு இப்ப அபிஷியலாவே டிமாண்டிக் காலனி மூவி டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிமாண்டிக் காலனி 1, 2 ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 3 எப்படி வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் ஜனவரி 4 சண்டே 4:30 PM ஜி தமிழ் டிவி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் கௌதம் கார்த்திக் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ரூட். ரூட் படத்துடைய ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் நியூ இயர் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் வரலட்சுமி சரத்குமார் அவர்களே லீடா நடிச்சு அவங்களே டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் சரஸ்வதி.
இன்னைக்கு சரஸ்வதி படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி மொத்த மூவி டீமும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்ப சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கூடிய சீக்கிரம் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் லீட் ரோல் நடிச்சு அவங்களே டைரக்ஷன் பண்ணியிருக்க சரஸ்வதி படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க பராசக்தி படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் ஜனவரி 3 சென்னை தாம்பரம் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நடக்கும் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ஒரு சிறப்பு தொகுப்பு ஆனந்த விகடன்ல இந்த வாரம் இதழில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படத்துடைய சில போட்டோஸை இப்ப சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனந்த விகடன். ஜனநாயகன் படத்துல நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு தங்கச்சியா நடிக்கிற ஆக்டர் மம்தா விஜய் அவர்களுடைய போட்டோ, தளபதி விஜய் அவர்களுக்கு ஜோடியா ஹீரோயின் கேரக்டர்ல நடிக்கிற ஆக்டர் பூஜா ஏத்தி அவர்களுடைய போட்டோ, மாசா நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய போட்டோ அப்படின்னு இந்த போட்டோஸ் எல்லாமே இப்ப சோசியல் மீடியாவில் செம வைரல். நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் பொங்கல் வீக்கெண்டுக்கு ஜனவரி 9 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஹாட்ஸ்பாட் 2 படத்துடைய அஃபிஷியல் டீசர் நியூ இயர் ஸ்பெஷலா நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ரியோ ராஜு ஹீரோ நடிச்சிருக்க ராமின் லீலா படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் அகர்வா ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் இதயம் முரளி. இதயம் முரளி படத்துல பரிதாபங்கள் டிராவிட்டும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இன்னைக்கு அவருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதயம் முரளி மூவி டீம். ஆக்டர் சரத்குமார் அவர்கள் லீட் ரோல்ல நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் ஆலி. ஆலி படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நியூ இயர் ஸ்பெஷலா நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கேஜிஎஃப் யாஷ் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க படம் தான் டாக்ஸிக். டாக்ஸிக் படத்துல ஆக்டர் கியாரா அத்வானி ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம ஆக்டர் ஈமோ குரூசி அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஆக்டர் ஈமோ குரூசி அவர்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ஆக்டர் கியாரா அத்வானி அவர்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் மூவி டீம் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப டாக்ஸிக் படத்துல ஆக்டர் நயன்தாரா அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆக்டர் நயன்தாரா அவர்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டாக்ஸிக் மூவி டீம். டாக்ஸிக் படம் 2026 மார்ச் 19 தியேட்டர்ல ஒரு பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லயும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் கிச்சா சுதீப் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் மார்க். மார்க் படத்துடைய கன்னட வெர்ஷன் போன வாரமே தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப மார்க் படத்துடைய தமிழ் அண்ட் தெலுங்கு வெர்ஷன் ஜனவரி 1 நியூ இயர் ஸ்பெஷலா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஸ்டார் விஜய் டிவி சேனல்ல ரொம்பவே ஃபேமஸான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தம்பி கேரக்டர்ல நடிச்ச ஆக்டர் சரவணன் விக்ரம் லீட் ரோல்ல நடிச்சிருக்க படம் தான் டியர் ரதி. டியர் ரதி படம் ஜனவரி 2 இந்த வாரம் தியேட்டர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படிங்கிற ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி ஜனவரி 2 இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆகிற படங்கள் அண்ட் வெப் சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். உங்களுக்கு ரிலீஸ் ஆக போற நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய கிராண்டான ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டை ஜி தமிழ் டிவி சேனல்ல ஜனவரி 4:30 PM டெலிகாஸ்ட் பண்றாங்க. எக்கோ அப்படிங்கிற படம் நெட்ஃபிளிக்ஸ்ல டிசம்பர் 31 தமிழ் டப்போட இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸ் உடைய சீசன் 5 வால்யூம் 3 இப்ப தமிழ் டப்போட நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ஆந்திரா கிங் அப்படிங்கிற தமிழ் படம் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. பிரெடேட்டர் பேட் லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி ஜனவரி 6 ரிலீஸ் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஓடிடின்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனதும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். கும்கி 2 படம் அமேசான் பிரைம்ல ஜனவரி 3 ரிலீஸ் பண்றாங்க. எல்பிடபிள்யூ அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில நியூ இயர் ஸ்பெஷலா ஜனவரி 1 ரிலீஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் சகோ. இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போற படங்கள். இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.